Good morning to all. Today we are going to learn about types of function. Types of functions. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவதுப்பா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணுன்றதை நம்ம பார்த்துருப்போம். அந்த ஃபங்க்ஷன் அந்த எப்படிலாம் நம்ம ஆரோ டயக்ராமில் வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை சொல்லியிருப்போம். இப்போ இதுக்குன்னு சில டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன் ஃபங்க்ஷன். அடுத்து ஆன் டு ஃபங்க்ஷன். அடுத்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அடுத்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இந்த 4 தான் மேஜராக நீங்கள் படிப்பீங்க, இந்த 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இந்த நியூ புக்ஸில் நியூ எடிஷனில் இது போக சில ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி ஒன் ஃபங்க்ஷன், இன்டு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, டைப்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம்னாலே உங்களுக்கு மேக்ஸிமம் அண்டர்ஸ்டாண்டிங் தான்ப்பா வேணும். ஃபங்க்ஷனை பற்றி நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணது போக இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை எவ்வளோ தூரம் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அப்போ தான் ஒரு கணக்கை பார்த்ததுமே நம்மளால் இது ஒன் ஃபங்க்ஷன், இது ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது. ஒன் அண்ட் ஆன் டூ சொல்கிற இந்த 2 ஃபங்க்ஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது 2 வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம செய்வோம். சரி, இந்த சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது அரவுண்ட் இன் அவர் லைஃப். நமக்கு நம்ம வாழ்க்கையினுடைய நடைமுறையை சுற்றி தான் நம்மளுடைய கணிதமானது இருக்குது. அப்போ எப்பயுமே மேக்ஸை நம்ம ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸோடு நம்ம எப்பயுமே ஒப்பிட்டு படிக்கணும். அப்படி படித்தோம்னா தான் என்றைக்குமே நமக்கு மேக்ஸ் மறக்காது. இங்கேயுமே நான் உனக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு எப்படி நான் சொன்னேனோ, ஒரு ஸ்டோரி மாதிரி நான் சொன்னேனோ அதே மாதிரி தான் நான் இங்கே உனக்கு ஃபங்க்ஷனுக்கு நான் ஒன்று சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். சரி, இப்போ இது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு பொற்கொள்ளர் எடுத்துக்குவோம். பொற்கொள்ளர்னால் யாருன்னா இந்த நகை தொழில் செய்பவரை தான் நம்ம என்ன செய்வோம்னா பொற்கொள்ளர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பொற்கொள்ளர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பொற்கொள்ளர்கிட்ட ஒருத்தவங்க போய் என்ன செய்கிறாங்க, ஒரு நிறைய பொருட்கள் செய்கிறதுக்கு போகிறாங்க. அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்றது ஒரு நபர், அவர் தான் ஏபின்றது ஏன்றது பவுன் வச்சுக்கோங்க. பவுன், எத்தனை பவுன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது பொருள், இது பொருள். இப்போ இதை எப்படி பிரிக்கிறோம் பாருங்களேன். இப்போ நான் அந்த பொற்கொள்ளரை போய் நம்ம பார்க்க போகிறோம். அவர்கிட்ட நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், ஒரு 5 பவுன், ஒரு 5 பவுனில் ஒரு செயின் ஒன்று வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, ஒரு ரியல் லைஃபோடையே நம்ம படிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம நம்பரை வச்சு பார்ப்போம். அடுத்து ஒரு 3 பவுனில் ஒரு மோதிரம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்கிறாங்க. அடுத்து ஒரு என்ன செய்யலாம், ஒரு 7 பவுனில் ஒரு ஆரம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ நல்லா கவனிங்களே. இப்போ இந்த பொற்கொள்ளர் என்ன செய்கிறாரு, நகையை செஞ்சு கொடுக்குறாரு. நகையை செஞ்சு கொடுக்கும்போது இப்போ 5 பவுனுக்கு அவங்க என்ன கேட்டாங்க, செயின் கேட்டாங்க. ஸோ 5 பவுனுக்கு ஒரு செயின் செஞ்சு கொடுத்தாச்சு. 3 பவுனுக்கு ஒரு மோதிரம் ஒன்று கேட்டாங்க, அதையும் செஞ்சு கொடுத்தாச்சு. அடுத்து 7 பவுனுக்கு ஒரு ஆரம் கேட்டாங்க, அதையும் செஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ என்ன செய்கிறாரு பாருங்கள் இந்த இடத்துல. இப்போ எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பியில் யூனிக் இமேஜ் இருக்குது. ஆனால் எப்படிப்பட்ட யூனிக் இமேஜ் அப்படின்னா டிஸ்டிங்க்ட் இமேஜஸ், அதுதான் டிஃபரண்ட் இமேஜஸ். டிஸ்டிங்க்ட் அப்படின்னாலே டிஃபரண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ டிஃபரண்ட் எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பெயர் என்ன அப்படின்னா ஒன் ஃபங்க்ஷன். அதாவது a function f from a to b
is called 1 function if distinct element of A have distinct images in B. ஒன்றுக்கு ஒன்று இருக்கணும், அதுதான் தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா 1 ஃபங்க்ஷன். இந்த 1 ஃபங்க்ஷனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 1 அப்படின்றது வந்து distinct elements. A function f from A to B is called 1 function if distinct, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்பா, distinct elements of A have distinct images of B. ஸோ ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் யூனிக் இமேஜ்ன்றது ஒன்று, யூனிக் இமேஜ்ன்றது ஓகே. ஆனால் அந்த யூனிக்ன்றதை காட்டிலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஃபரெண்ட் எலமெண்ட்ஸ், அதாவது டிஃபரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கிறது அப்படின்னா தான் அதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்க 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரி, ஓகே, இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இந்த பியில் பாருங்களேன், இப்போ நம்ம வந்து ஒரு பொற்கொள்ளர்கிட்ட தான் போய் கொடுத்தோம். இந்த பொற்கொள்ளர்கிட்ட கொடுக்கும்போது அவர் கரெக்டாக என்ன செய்வார், தங்கத்தை மொத்தமாக கொடுக்கும்போது அவருக்கு வந்து மிச்சம் ஏதாவது ஒரு தங்கம் வந்து ஒவ்வொரு பொருள் செய்யும்போது கொஞ்சம் தங்கமானது அவர் சேமித்து வச்சுருப்பார். அப்படி சேமித்து வச்சதில் ஏதோ ஒரு பொருளை வந்து அவர் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்கிறாரு அப்படின்னா, இங்கே வந்து ஒரு மோதிரமே வச்சுக்குவோமே, இந்த மோதிரத்தை வந்து ஒரு கிராமில் வந்து செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, 1 பவுண்டில் வந்து செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துக்கு நம்ம ஒரு இமேஜ் இங்கே கூடுதா, இங்கே இமேஜ் வந்து 1 பவுனுக்கு ஒரு மோதிரத்தை என்ன செய்கிறாரு, எக்ஸ்ட்ராவாக செய்கிறாரு. நல்லா கவனிங்க, அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த கோல்டில் வந்து அவர் என்ன செய்கிறாரு, ஒரு பவுனுக்கு ஒரு மோதிரத்தை வந்து இன்னொரு மோதிரம், அவருக்குன்னு ஒரு மோதிரத்தை, அதாவது வாடிக்கையாளருக்கு செஞ்சு கொடுத்தது போக அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு மோதிரத்தை செஞ்சு அவர் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ பாருங்களேன், இப்போ பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் பாருங்களேன், இந்த செயின், மோதிரம், ஆரம், பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே ஏயில், அதாவது டொமைனில் இமேஜ் இருக்கா? செயினுக்கு 1 இருக்குது, மோதிரத்துக்கு 2 இருக்குது, ஆரத்துக்கு 1 இருக்குது. அப்போ இதுக்கு பேர் என்ன, அதாவது கோடொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஏயில், அதாவது டொமைனில் ப்ரீ இமேஜஸ் இருந்தால் அதற்கு பெயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்டு ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்? ஆன்டு ஃபங்க்ஷன். சரியா? ஆன்டு ஃபங்க்ஷன், அதாவது எப்படி எழுதணும் பாருங்க, a function f from A to B, is said to be onto function if the range of f is equal to the codomain of f. So இதை in other words எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, every element of codomain B has a pre-image. இதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். a pre-image அப்படின்றது இருக்கும். has a pre-image in the domain A. ஸோ நீ படிக்கும் போது இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, அதாவது ஆன்டு வரும்போது என்ன வேணும் அப்படின்னா, கோடொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டொமைனில் ப்ரீ இமேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஆன்டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம நீ என்ன படிக்கிற 2 ஃபங்க்ஷன், 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா ஏயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டிஃபரெண்ட் இமேஜஸ் இருந்துச்சுன்னா அது 1 ஃபங்க்ஷன். ஆன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா கோடொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டொமைனில் ப்ரீ இமேஜ், அதாவது 300 அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீ இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆன்டு ஃபங்க்ஷன். இதை வந்து இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, SURJECITION, சர்ஜெக்ஷன். இன் அதர் வேர்ட்ஸ் இதை இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை சர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த 1 ஆன்டுவையும் நல்லா கவனிங்க, இந்த 1 ஃபங்க்ஷனையும் ஆன்டு ஃபங்க்ஷனையும் சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பைஜெக்ஷன்.
என்னது பைஜெக்ஷன். பைஜெக்ஷன் பைஜெக்ஷன்னா என்ன? if a function f from a to b is both 1 1 and onto, then f is called bijection from a to b. so 1 இருந்து ஒரு ஃபங்க்ஷன் 1 ஆகவும் இருந்து on2 ஆகவும் இருந்தால் அதற்கு பேர் என்ன சொல்றாங்க? பைஜெக்ஷன், இருபுற சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் தான் பைஜெக்ஷன். ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபைட் ஆகி ஒன்று சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா அந்த பைஜெக்ஷன் நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா? புரியுதா? அப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்னப்பா பார்த்துருக்கோம்? 1 ஃபங்க்ஷன்னா என்ன, on2 ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். சரியா? இப்போ இதில் வந்து நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர்ஸ் வச்சு இதில் இருக்குது. நம்பர்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஏன்ற எலிமெண்ட் இருக்குது, இங்கே வந்து பி இருக்குது, இங்கே வந்து எஃப் 1 2 3 4, இங்கே வந்து ஏ பி சி டி இ. சரியா? 1 goes to A, 2 goes to B, 3 goes to D, 4 goes to C. இப்போ பாருங்கப்பா, இது என்ன ஃபங்க்ஷன், என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்? ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் பியில் டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கா? 1க்கு ஏ போகுது, 2க்கு பி போகுது, 3க்கு டி போகுது, 4க்கு சி போகுது. இங்கே ஈக்கு போலையே சார் அப்படின்னு சொன்னால் நீ வந்து கவலைப்படாத. டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் கோடொமைனில் வந்து டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கா? அப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? டிஃப்ரெண்ட் இமேஜ், டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? 1 ஃபங்க்ஷன். புரியுதா? டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹாவ் டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இன் பி அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் 1 ஃபங்க்ஷன். சரிப்பா, இது on2 ஃபங்க்ஷனா? பார்த்தாலே சொல்லுங்க. இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் on2 ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா வராது. ஏன்? ஈன்ற ஒரு இமேஜ் வந்து கோடமைனில் இருக்கு, அதுக்கு ப்ரீ இமேஜ் ஏல இருக்கா? இல்லை. ஸோ இது வந்து on2 கிடையாது. அப்போ on2வாக இருக்கணும்னா ஈக்கும் என்ன இருக்கணும்? ப்ரீ இமேஜ் இருந்திருக்கணும். ஸோ அதன்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஏ, இது வந்து பி. சரியா? 1 2 3 4, இங்கே வந்து ஏபிசி. ஏக்கு வந்து 1 வந்து ஏ, 2 goes to A, 3 goes to B, 4 goes to C. இப்போ பாருங்கப்பா, ஏபிசி, ஏக்கு ப்ரீ இமேஜ் இருக்குது, 2 ப்ரீ இமேஜ் இருக்குது, பிக்கு ப்ரீ இமேஜ் இருக்குது, சிக்கு ப்ரீ இமேஜ் இருக்குது. சரியா? அப்போ இது வந்து on2ன்னு சொல்லலாம், on2. ஆனால் 1 சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1ஆம் நம்பருக்கும் ஏ தான் போயிருக்கு, 2ஆம் நம்பருக்கு ஏ தான் போயிருக்கு. சேம் இமேஜ் போகக்கூடாது. எப்போ? 1 ஃபங்க்ஷனுக்கு. 1 ஃபங்க்ஷன்னாலே டிஃப்ரெண்ட் இமேஜஸ் தான் இருக்கணும். 1க்கு ஏ போகுதுன்னா 2க்கு வேற ஏதாவது தான் இமேஜ் போயிருக்கணும், சேம் இமேஜ் போயிருக்கக்கூடாது. ஸோ இது வந்து on2 ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது 1க்கான எக்ஸாம்பிள், இது on2க்கான எக்ஸாம்பிள். இன்கேஸ் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன்? பைஜெக்ஷன். ஸோ பைஜெக்ஷன் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இங்கே ஏ போட்டுக்கோ, இங்கே வந்து பி இருக்குது, 1 2 3 4 வச்சுக்க, ஏபிசிடி எடுத்துக்க, இங்கே எஃப்னு சிம்பிள் போட்டு, எஃப்ன்ற ஃபங்க்ஷனில் 1 goes to A, 2 goes to B, 3 goes to C, 4 goes to D. பாருங்க, டிஃபரெண்ட் எலிமெண்ட் ஆஃப் A has different images in B. ஸோ இது என்னது? 1 1. Every element of B has pre-image in A. So that is and also on2. So 1 1 and on2 இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன்? பைஜெக்ஷன். என்னது? பைஜெக்ஷன். பைஜெக்ஷன் அப்படின்னா 1 ஆகவும் இருக்கணும், on2 ஆகவும் இருக்கணும். 1க்கு 1, அதுதான் 1 1. on2னா ப்ரீ இமேஜ். கோடொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் டொமைனில் ப்ரீ இமேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? on2 ஃபங்க்ஷன். ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, உனக்கு 5 மார்க் கொஸ்டினில் ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. ஒரு கணக்கை கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சில நேரங்களில் வந்து ஒன்னேவா எழுத சொல்லுவாங்க. என்னன்னா, இது வந்து 1 1 இருக்குது ஆனால் on2வா இல்லை, இது on2வா இருக்குது, இது 1 1 இல்லை. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்ப்பா. பேசிக் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம நல்லா படிக்கிறோமோ அப்போ தான் சம்குள்ளே நல்லா போக முடியும். அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுத்து நடத்துகிறேன். ஸோ அப்போ 1 1 on2 பைஜெக்ஷன் 3 முடிச்சிட்டோம். சரியா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, மெனி ஒன் ஃபங்க்ஷன். மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. மெனி ஒன் வார்த்தையிலே வந்துருச்சு, மெனி ஒன். மெனி ஒன் அப்படின்றதுல என்ன எல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எ ஃபங்க்ஷன்
ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து f from a to b இஸ் கால்டு மெனி ஒன் ஃபங்க்ஷன் இருக்கணும்னா இஸ் கால்டு மெனி ஒன் ஃபங்க்ஷன். if two are more elements of a have என்ன இருக்கலாம் same images in b. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து மெனி ஒன். அது என்ன சார் 2 or more elements in ஏனா இப்போ நான் ஒன்றும் இல்லை ஏபி எடுத்துக்கிறேன். ஏபியில் வந்து என்னது 1 2 3 4 எடுக்கிறேன். இங்கே ஏபிசி எடுக்கிறேன். இந்த 1 or 2 elements அதாவது 1ஆம் நம்பருக்கும் ஏ போகலாம், 3ஆம் நம்பருக்கும் ஏ போகலாம், 4ஆம் நம்பருக்கும் ஏ போகலாம். 1 or 2 elements in A have same images. Bல வந்து சேம் இமேஜஸ் இருக்கலாம். 2க்கு வந்து சி போயிருக்கு, 4க்கு வந்து பி போயிருக்கு. அப்படின்னா இந்த 1க்கும் 3க்கும் வந்து என்னது சேம் இமேஜஸ் போயிருக்கா? அப்படி போனால் அதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். என்ன ஃபங்க்ஷன்? மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 1 or 2 or more elements of A have same images in B னா அதுக்கு பேர் என்னது? மெனி ஒன் ஃபங்க்ஷன். அதுக்கடுத்து வந்து இன்டூ ஃபங்க்ஷன். இன்டூ அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இன்டூ ஃபங்க்ஷனுக்கு a function அதே தான் a function f from a to b is called into function. அப்படின்னா என்ன செய்யணும்? if there exists at least one element in b which is not the image of any element of A. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ உனக்கு புக்கில் உள்ள எக்ஸாம்பிளே நான் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து கஸ்டமர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. C1 C2 C3 3 கஸ்டமர் எடுத்திருக்காங்கப்பா. பியில் வந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் வாஷிங் மிஷின், ஏர் கண்டிஷனர், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஹீட்டர். இந்த மாதிரி மொத்தம் 4 ஐட்டம் எடுத்துக்கிறாங்க. கஸ்டமர் 1 வந்து என்ன செய்கிறாங்கன்னா வாஷிங் மிஷினை வந்து வாங்குறாங்க. கஸ்டமர் 2 வந்து டெலிவிஷனை வாங்குறாங்க. கஸ்டமர் 3 வந்து வாட்டர் ஹீட்டரை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் தேர் எக்ஸிஸ்ட்னா கட்டாயமாக என்னது ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் அப்படின்னா ஒன்று அல்லது அதற்கு மேல் என்ன பியில் இருக்கிற ஏதாவது ஒரு எலமெண்ட் என்ன இருக்கணும்னா which is not the image in any element of A. இந்த பியில் இருக்கிற ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு ஏல இமேஜ் இல்லாமல் இருந்தா அதற்கு பெயர் இன்டூ ஃபங்க்ஷன். போட்டு ரொம்ப குழப்பிக்காத, ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். இங்கே என்னது 2 இமேஜுக்கு 2 எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் வரலான்னு சொல்லிட்டாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பியில் இருக்கிற ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு ஏல வந்து எலமெண்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை எதோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி படிக்கலாமா? அழகாக படிக்கலாம் பாரு. எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 வந்து இந்த 1 ஃபங்க்ஷனையும் இன்டூ ஃபங்க்ஷனையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணிப்பார். 1ஐயும் இன்டூவையும் கம்பேர் பண்ணிப்பார். ஆன்டூவையும் மெனி ஒன்னையும் கம்பேர் பண்ணிப்பார். இது ரெண்டும் கிட்டத்தட்ட சேமாகத்தான் இருக்கும். சரியா? ஆனால் 100% சேம்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். 2 கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். சரியா? 1க்கும் ஆன்டூக்கும் ஆகாது, 1க்கும் மெனி ஒன்னுக்கும் ஆகாது, ஆன்டூக்கும் இன்டூக்கும் ஆகாது. நம்ம அந்த வேரியேஷன் அந்த ஒரு ஃப்ளோவில் வரனால அது 2 சேம்னு சொல்ல முடியாது. எதிரி மாதிரி வச்சுக்கோங்க. அந்த 1 வரும்போது ஆப்போசிட், ஆன்டூ இன்டூ அந்த 2 வரும்போது அந்த எதிரி ஆப்போசிட். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஒன்றுமே கிடையாதுப்பா. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து இஃப் த ரேஞ்ச் ஆஃப் f contains only one element. இப்போ நம்ம ஃபேமிலியே எடுத்துக்குவோம். சரியா? இப்போ என்ன செய்கிறேன்னா இங்கே ஏபின்னு இருக்குது. இங்கே வந்து ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ்லாம் நான் எழுதுகிறேன். இப்போ சப்போஸ் வந்து என்னுடைய பிரதர்ஸோ சிஸ்டரோ எழுதும்போது அருண், சரியா, மலர், இந்த மாதிரி நான் வந்து ஒரு 2 பேர் எழுதி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நானா
இங்கே வந்து என்ன செய்கிறேன்னா பேரண்ட்ஸ் நேம் என்ன பேரண்ட்ஸு இவங்களுக்கு வந்து இப்போ இன்னொரு நேம் கூட நீ ஆட் பண்ணிக்கோ, அருண், மலர் அண்ட் ஜான். இந்த மாதிரி நான் 3 நேமை வந்து நான் எழுதியிருக்கேன். இங்கே வந்து நான் வந்து என்ன செய்கிறேன், ஃபாதர் நேம் வந்து நான் சொல்கிறேன், ரமேஷ் அண்டு ஜானகி. ஸோ இவங்க வந்து ஃபாதர்னு எடுத்துக்கோங்கப்பா, இவங்க வந்து மதர்னு எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ என்ன நல்லா கவனி, இவங்க எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், கூட பிறந்தவங்க. இப்போ அருணோட ஃபாதர் யாரு? சரி, ரமேஷ். மலரோட ஃபாதர் யாரு? ரமேஷ். இப்போ நான் கேட்குறது ஃபாதர் தான். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் தீஸ் 3 பீப்புள்? அருணோட ஃபாதர் ரமேஷ், மலரோட ஃபாதர் ரமேஷ், ஜானோட ஃபாதர் ரமேஷ். அப்போ என்ன ஆயிருக்கு பாருங்களேன், எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ என்ன இருக்குது, இமேஜஸ் வந்து சேம் இமேஜ் போயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரே இமேஜ் வந்து ஒரே இந்த பியில் இருக்கிற ஒரு எலமெண்ட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றுக்கு வந்து சேம். இப்போ நான் மதர்னு கேட்டேன்னா எல்லாமே மதர் பக்கம் தான் திரும்பும். அப்போ இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா f of x is equal to c, கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் தான் என்னென்னா, அதாவது ஃபிக்ஸடு x c belongs to b. அதாவது இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வந்து ஒரே இமேஜ் வந்து போயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன ஃபங்க்ஷன்? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒன்றுமே கிடையாதுப்பா, ஏல என்னென்னலாம் எடுக்கிறியோ, ஏலையும் பிலையும், இப்போ ஏல 1 2 3 எடுக்கிறேன்னா பிலையும் 1 2 3. ஸோ அப்போ 1 goes to 1, 2 goes to 2, 3 goes to 3. சேம் இமேஜஸ் வந்து போயிருந்துச்சு அப்படின்னா ஏல உள்ள டொமைனும் ஏல உள்ள எலமெண்ட்டும் பியில் உள்ள எலமெண்ட்டும் சேமாக இருந்துச்சுன்னா அதற்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனில் வந்து ரெண்டுமே எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். 1 goes to 1, 2 goes to 2, 3 goes to 3. ஸோ இதுக்கு பேர் வந்து என்னது? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப பயப்பட வேண்டாம். இந்த ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் வந்து if the range of f is a subset of the set of all real numbers, are. அதாவது ரேஞ்ச்னா நமக்கு தெரியும், ரேஞ்ச் எதோட சப்செட்டு ஞாபகப்படுத்தி பாருங்க. ரேஞ்ச் வந்து இஸ் a subset of codomain. சரியா? ரேஞ்ச் வந்து இஸ் a subset of codomain அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ என்ன சொல்கிறோம் இங்கே இந்த இடத்துல? மேக்ஸிமம் நம்ம படிக்கிற எல்லாமே வந்து ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் தான்ப்பா. ரேஞ்ச் ஆஃப் எஃப், நம்ம ரேஞ்சுன்றது இஸ் சப்செட் ஆஃப் கோடொமைன்னு தெரியும். ரேஞ்சில் இருக்கிற எலமெண்ட் வந்து எதுக்கு சப்செட்டாக இருக்கும்னா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்க்கு சப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது? செட் ஆஃப் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ். அப்போ எஃப் ஆஃப் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஆர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஃப் ஆஃப் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஆர் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஏ. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ அப்போ கிட்டத்தட்ட நான் எத்தனை ஃபங்க்ஷன் நடத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட நம்ம சேர்த்தோம்னா பைஜெக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். பைஜெக்ஷன் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ 1 ஃபங்க்ஷன், ஆன்2 ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், மெனி ஒன் இன்டூ ரியல் வேல்யூடு பைஜெக்ஷன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கிளியராக பார்த்துக்க. ஏன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து உனக்கு ஐடென்டிஃபை பண்ண சொல்லும்போது உனக்கு தப்பு இல்லாமல் எழுதணும். சரி, அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப கிளியராக நடத்தியிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட்டு 2 இம்பார்ட்டண்ட் டெஸ்ட்டு, அதாவது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கர்வில் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது எ கர்வ், நல்லா கவனிங்க, எ கர்வ் drawn in a graph represents a function if every vertical line நமக்கு தெரியும் நீளமாக கொடு போகிறது, இந்த மாதிரி போகிறது வெர்டிக்கல் லைன். இது வந்து ஹரிசாண்டல் லைன். வெர்டிக்கல் லைன் intersects the curve in at most 1 point. இதுக்கு பேர் வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இது என்ன சார் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்றது என்னென்னா, நான் காலையிலேயே, அதாவது நான் பழைய கிளாஸில், அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் நடத்தும் போது என்ன சொன்னேன்? எவ்ரி ஃபங்க்ஷன் கேன் பி ரெப்ரசன்டட் பை எ கர்வ் இன் எ கிராஃப். எந்த ஒரு ஃபங்க்ஷனையுமே வந்து நம்ம வந்து கிராஃபில் வந்து கர்வாக நம்ம மென்ஷன் பண்ணலாம்.
ஆனால் எந்த ஒரு கர்வுமே வந்து ஃபங்க்ஷனாக கொள்ள முடியாது. எல்லா ஃபங்க்ஷனையும் எல்லா கர்வையும் வந்து ஃபங்க்ஷனாக சொல்ல முடியாது. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு வந்து கர்வ் வரைகிறேன். அதாவதுப்பா கர்வ்னா வளைஞ்சு தான் இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம ஒரு கிராஃபில் நம்ம ஒரு லைன் போட்டால் கூட அது கர்வ் தான். சரியா? அப்போ இப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு கர்வ் வந்து இப்படி வரைகிறாங்க. இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைகிறாங்க. இந்த கர்வில் நான் என்ன செய்கிறேன், ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது படம் இருக்கிற இடத்துல வந்து நான் என்ன செய்கிறேன்னா ஒரு வெர்டிக்கல் லைன் போட போகிறேன். அப்போ இப்படி நான் வெர்டிக்கல் லைன் போட்டேன்னா எனக்கு இந்த கர்வில் எத்தனை பாயிண்ட் டச் ஆகுது? 2 பாயிண்ட். இந்த பக்கம் போட்டாலும் எனக்கு 2 பாயிண்ட் தான் டச் ஆகும். ஸோ ஓரத்தில் போட்டாலும் 2 பாயிண்ட் தான் டச் ஆகும். அதுக்காக சார் முனியில் போடலாமான்னு அப்படின்னா அப்படிலாம் கேட்கக்கூடாது. அது வந்து டேன்ஜென்ட் ஆகி போயிடும். ஸோ இந்த கர்வில் டச் ஆகிற நடுவில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறோம், இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி. அப்போ வரையும் போது நமக்கு 2 பாயிண்ட் கிடைக்குது. இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க, a curve drawn in a graph represent a function if every vertical line intersects the curve at most 1 point. அட்மோஸ்டுக்கான அர்த்தம் என்ன, ப்ராபபிலிட்டியில் யூஸ் பண்ணுவாங்க அந்த வார்த்தை. அட்மோஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு பாயிண்ட் இருக்கணும் அல்லது ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கணும், அதாவது பாயிண்டே இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இட் சாட்டிஸ்ஃபைடு த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபங்க்ஷன், அதாவது அது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்றது ரெப்ரசன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அல்லது இல்லைன்னா அது வந்து ஃபங்க்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எத்தனை பாயிண்ட் இங்கே டச் ஆகுது, 2 பாயிண்ட் டச் ஆகுதுனால இட் இஸ் நாட் ரெப்ரசன்ட் எ ஃபங்க்ஷன். இட் இஸ் நாட் ரெப்ரசன்ட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாருங்க. அடுத்த எக்ஸாம்பிள் புரியுதான்னு பாருங்க. ஒரு கர்வ் வரைகிறேன். அந்த கர்வில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைகிறேன்ப்பா. வரையும் பொழுது நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ நான் ஒரு கர்வ் லைன் வந்து ட்ரா பண்ண போகிறேன். அப்போ லைன் ட்ரா பண்ணும்போது அந்த கர்வில் வந்து இன்டர்செக்ட் ஆகணும். நல்லா கவனி, அந்த கர்வில் வெர்டிக்கல் லைன் இன்டர்செக்ட் ஆகும். இப்போ இங்கே டச் ஆகிருக்கே சார், இதை நம்ம சேர்க்கணுமா சார்னா சேர்க்கக்கூடாது. இது வந்து எக்ஸ் ஆக்சஸ்க்குரியது. சரியா? அந்த லைனுக்குரியது. கர்வ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ எத்தனை பாயிண்ட் டச் ஆகிருக்கு, ஒரே ஒரு பாயிண்ட் டச் ஆகிருக்கா. அப்போ அட்மோஸ்ட் 1 பாயிண்ட், ஒரு பாயிண்ட் அல்லது ஒரு பாயிண்ட் கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. தட்ஃபோர் இட் இஸ் represent a function. It is represent a function அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? வேற ஒரு எக்ஸாம்பிள் என்ன போடலாம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போடுறேன் ஒரு கர்வு. இந்த கர்வில் வந்து நான் என்ன செய்கிறேன், அதே மாதிரி இந்த பக்கம் லைன் போட்டாலும் சரி, அந்த பக்கம் இந்த பக்கம் கூட போடுவோம். இந்த பக்கம் போட்டால் எத்தனை பாயிண்ட் வருது, 2 பாயிண்ட் வருது. 2 பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது என்னது, இட் இஸ் நாட் ரெப்ரசன்ட் எ ஃபங்க்ஷன். புரியுதா நான் சொல்கிறது? அதாவதுப்பா ஃபங்க்ஷன் அப்படின்றது, அதாவது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னா ஒரு கிராஃபில் கர்வ் கொடுத்துருப்பாங்க. அந்த கர்வில் வந்து நீ ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுற, அந்த வெர்டிக்கல் லைன் இன்டர்செக்ட மாதிரி, அதாவது கர்வை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி நீ ட்ரா பண்ணி அந்த பாயிண்ட் வந்து எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு பார்க்குற. 2 பாயிண்ட் இருந்தால் அது ஃபங்க்ஷன் கிடையாது, ரெப்ரசன்ட் பண்ணாது. ஒரு பாயிண்ட் கீழே இருந்துச்சுன்னா அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். இங்கே 2 பாயிண்ட் இருக்கனால ரெப்ரசன்ட் பண்ணாது. இப்போ புக்கில் என்ன லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். இங்கே கொடுத்துருக்காங்களா, இந்த இதில் பாருங்கள், ஒரு லைன் வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். இப்போ வெர்டிக்கல் லைன் வரையும்போது என்ன ஆகும், இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் டச் ஆகுது. அப்போ ஒரு பாயிண்ட் டச் ஆகுறதுனால இது என்னது, ரெப்ரசன்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதை தான் இங்கே வந்து மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிராஃப் A and C வந்து do not represent a function as the vertical line meet the curves in 2 points P and Q. The curve அந்த செகண்ட் கிராஃபும் லாஸ்ட் கிராஃப், அதாவது இந்த இதான் லாஸ்ட் கிராஃப். செகண்ட் கிராஃபும் இதுவும் வந்து represent a function as the vertical lines meet the curves in at most 1 point. ஸோ இது வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. A function represented in a graph 1 ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா if every horizontal line intersects the curve in at most 1 point. சேம் ப்ரொசீஜர்ப்பா. அது ஒரு கர்வ் எடுத்துக்கிற, என்னது ஒரு லைன் எடுத்திருக்காங்களா, அந்த கர்வ் எடுத்திருக்காங்களா, அதாவது இந்த பிங்க் கலரில் இருக்கிறதுல இது வந்து ஒரு கர்வ். இந்த கர்வில் வந்து நான் என்ன செய்கிறேன்ப்பா, ஹரிசாண்டல் லைன் போடுறேன். ஹரிசாண்டல் லைன் போடும்போது எத்தனை பாயிண்ட் எனக்கு கட் ஆகுது, ஒரே ஒரு பாயிண்ட் கட் ஆகுது. அப்போ இது என்னது, ஃபங்க்ஷன். இங்கே பாருங்க, ஒரு கர்வ் எடுத்துக்கிறாங்க. ஒரு கர்வில் வந்து மேலேயும் போடலாம், கீழே. இப்போ நம்ம கீழே போட்டோம்னா 2 பாயிண்ட் வருது, மேலே போட்டாலும் 2 பாயிண்ட் தான் கிடைக்குது. இங்கே போட்டாலும் மேலே போட்டாலும் 2 பாயிண்ட் தான் கிடைக்கும். இந்த பச்சை கலர் லைன் போட்டிருக்காங்களா, அங்கே PQன்னு 2 பாயிண்ட் இன்டர்செக்ட்னால இது என்னது, ஃபங்க்ஷன் கிடையாது. இங்கே போடும்போது பாருங்க, ஒரு லைன் போட்டிருக்காங்களா, ஹரிசாண்டல் லைன். இப்போ ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆகுது. சார் மேலே தான் போடலாமா, கீழே போடக்கூடாதா, கீழேயும் போடலாம். கீழே போட்டாலும் ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆகும். அப்போ இட் இஸ் ரெப்ரசன்ட் ஃபங்க்ஷன். கீழே படிச்சு பாருங்களேன். The curve 1.35 A and C represent 1 function as their horizontal lines meets the curve in only 1 point P. Curve B, second curve பார்த்தீங்கன்னா does not represent 1 function since the horizontal line intersects the curve in 2 points P and Q. So is nothing but
ஹரிசாண்டல் லைன் ஆர் வெர்டிக்கல் லைன் ரெண்டுது போட்டாலும் உனக்கு என்ன கிடைக்கும், ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கணும். அந்த கர்வ் போடும்போது இன்டர்செக்ட் ஆகும்போது 2 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து கர்வ் கிடையாது. சரியா, அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது, ரெப்ரசன்ட் பண்ணாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்போ உனக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ் 1.4ல் 4 கிராஃப் இருக்குது. டிட்டர்மைன் வெதர் த கிவன் பிலோ ரெப்ரசன்ட் ஃபங்க்ஷன், கிவ் ஃபார் யுவர் ரீசன் அண்ட் கன்சிடரிங் ஈச் கிராஃப். இந்த 4 கிராஃப் எடுத்துக்க, நீ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டும் யூஸ் பண்ணி சொல்லணும், ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணி சொல்லணும். இது ஃபங்க்ஷன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லணும். சரியா, இதுதான் உன்னுடைய ஹோம்ஒர்க். ஓகேவா? தேங்க்யூ.